நேரத்தில் நம்ம இருதயத்திலேயே நமக்கு ஒரு ஃபீலிங் வரும், நீ சரியில்லை, நீ நிறைய நேரம் தப்பு பண்ற. ஆவியானவர் பாவத்தை உணர்த்துவார். உணர்த்தும் பொழுது நம்ம நினைக்கிறோம் அவர் என்ன வெறுத்துட்டாரு போல. இல்ல, அவருக்கு தெரியும் நீ அவரோடு இருக்கிறன்னு தெரியும். அதனால உங்களை கடிந்து கொள்ளுகிறார். அதனால நீ தப்பு, நீ திருந்து, இன்னைக்கு நீ இப்படி பேசுனது தப்புன்னு ஏன் கடிந்து கொள்ளுகிறார்? காரணம் அவர் நேசிக்கிறார். ஆனா பின்வாங்கி போனான்ல, ஒருத்தன் விபச்சாரம் பண்ணான்ல, அவனை கடிந்து கொள்ளல, அவனை கட்டி பிடிக்கிறார். தூர தேசத்துல வேசித்தனம் பண்ணினானே, அவனை கட்டி அணைக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? இவன் கட்டி அணைத்தாதான் என் கூட ஐக்கியத்திலே இருப்பான், இல்லைன்னா ஓடிடுவான்னு தெரியும். எதுக்கு சிலருக்கு வாக்குத்தத்தங்களை மாத்திரம் கொடுத்து நடத்திக்கிட்டே இருக்கிறாரு? எதுக்கு? ஓயாம அன்பின் வார்த்தையை மாத்திரம் தான் கூறிக்கிட்டே இருப்பாரு. காரணம் என்ன? தெரிந்து கொள்ளணும். அப்போ ஆண்டவர் அவர்களை தங்கள் பக்கமாய் இழுப்பதற்காக சில காரியங்களை செய்கிறார் என்பதை நம்ம அறிந்து கொள்ளணும். அதனால நம்ம நினைக்கிற மாதிரி இயேசு யாரை முத்தமிடுகிறாரோ